அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, மத்துடைய பாடத்தில் 3வது பார்ட் பார்க்க போகிறோம். பார்ட் 3 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் மத்துடைய பாடத்தில். சரிங்களா? அல் மத்து லாசிமு அப்படின்ட்டு அந்த பாடம். இந்த பாடத்தில் மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா அதே வார்த்தையில் அப்படி இல்லைன்னா அதே எழுத்தில் சேர்த்து படிக்கும்போது அல்லது நிறுத்தி படிக்கும்போதும் சுக்கூன் வருவதற்கு மத்து லாசிம் என்று சொல்லப்படுது. சரிங்களா? அதாவது சுக்கூன் வரணும். சரிங்களா? எப்படி வரணும் அப்படின்னா, மத்துடைய எழுத்து என்னெல்லாம் பார்த்தோம்? வாயின்னு பார்த்தோமா, வா அலிஃபியான் இருக்கா? இந்த மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா ஆனால் என்னன்னா சேம் வார்த்தையில் இருக்கணும், சேம் வேர்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதே எழுத்தில் சேர்த்து படிக்கும்போதோ இல்லை அதை நம்ம சேர்த்து படிக்கிறோம், ஒன்று சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை அதை நிறுத்துகிறோம் வச்சுக்கோங்களேன், வக்ஃபு செஞ்சு இப்போ சுக்கூன் செய்து அதை நம்ம நிறுத்தி படிக்கும்போதும் சுக்கூன் வருவதற்கு, அந்த நிறுத்தி படிக்கும்போது நம்ம சுக்கூன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் என்னன்னா நம்ம மத்து லாசிம் என்று கூறுகிறோம். சரிங்களா? மத்து லாசிம் 4 வகைப்படும். அதில் முதலாவது வகை என்ன அப்படின்னா அல் மத்துல் லாசிமுல் கலீம இல் முசக்கிலி. சரிங்களா? இரண்டாவது வகை அல் மத்துல் லாசிமுல் கலீம இல் முஹஃபஃபி. மூன்றாவது வகை அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃப இல் முசக்கிலி. அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃப இல் முஹஃபிஃபி. சரிங்களா? இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லாமே மத்து. சரிங்களா? மத்தை பற்றி படிக்க போகிறோம். அல் மத்து அந்த பாடத்தை தான் படிக்க போகிறோம். எதோட மத்து? அல் லாசிம் என்ற மத்து. அப்போ லாசிம் என்ற ஒரு மத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அது 4 வகையில் இருக்குது. 2 எண்ணம் வார்த்தைகளாக இருக்கக்கூடிய மத்து, வார்த்தைகளில் வரக்கூடிய மத்து. சரிங்களா? அதுதான் அல் கலிமஇ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதில் முதல் வகை என்னன்னா முசக்கிலி. முசக்கிலி என்றால் கடினமான வார்த்தைகளில் வரக்கூடிய மத்துல் லாசிம். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் என்னன்னா அல் கலிமைல் முஹஃபஃபி. எளிமையான, முஹஃபஃப்னா எளிமையான வார்த்தையில வரக்கூடிய மத்துல் லாசிம். இது இரண்டாவது. சரிங்களா? மூன்றாவதாக நாம் என்ன பார்க்க போறோம்னா ஹர்ஃபஇல் முசக்கிலி. ஹர்ஃபஇல் முஹஃபஃபி. சரிங்களா? ஹர்ஃபஇல் என்றால் எழுத்து என்று பொருள். சரிங்களா? ஹுரூஃப் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஹர்ஃபைல் அப்படின்னா எழுத்துல வரக்கூடிய ஒரு மத்து பார்க்க போறோம். அது என்னன்னா முசக்கில், அது கடினமாக இருக்கும். அதுக்கடுத்து அதே எழுத்துல வரக்கூடிய ஒரு மத்து, அது என்னன்னா முஹஃபிஃப், அது எளிமையானதாக இருக்கும். இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 4 வகை, ஒரு 2 கடினமான மத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா வார்த்தையில் வரக்கூடிய கடினமான மத்து லாசிமும், இன்னொன்று எழுத்தில் வரக்கூடிய கடினமான மத்து லாசிமை பற்றியும் படிக்க போகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா வார்த்தையில் வரக்கூடிய எளிமையான மத்தை பற்றியும் படிக்க போகிறோம். அதே முஹஃபஃப் எழுத்தில் வரக்கூடிய எளிமையான மத்து லாசிமை பற்றியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அப்போ இந்த 4 வகையை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அல் மத்து லாசிமுல் கலிமஇல் முசக்கிலி. அல் மத்து லாசிமு கலிமஇல் முசக்கில், அதுதான் இங்கே என்னன்னா முசக்கல்னு போட்டிருக்காங்க. முசக்கில். சரிங்களா? முசக்கில் அப்படின்னு அதை வாசிக்கணும். முசக்கில்னா சாவுடைய உச்சரிப்பு கொடுக்கணும். சரிங்களா? தமிழில் சாவுடைய உச்சரிப்புக்கு இல்லாததுனால சா கொடுத்துருக்காங்க. சானா இங்கே தான்னு வாசிக்கணும். நீங்கள் முசக்கிலின்னு வாசிக்கணும். சரிங்களா? உச்சரிப்பு பாடத்தில் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அல் மத்துல் லாசிமுல் கலிமை முசக்கிலி. அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன உதாரணங்கள் வருது அப்படின்ட்டு. அதில் உதாரணத்தை பார்த்துருவோங்க. இந்த வசனம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், வல்துஹாவுடைய வசனம், அல்லுஹா சூராவோட வசனம். ஆக்சுவலாக இங்கே நம்ம என்னன்னா 6 விரலுக்கு நீட்டணுங்க. ஆனால் நான் 2 விரலுக்கு தான் நீட்டினேன். இங்கே என்னன்னா நம்ம 6 விரலுக்கு நீட்டணுங்கிறது தான் சட்டம். சரிங்களா? அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே ஓத போகிறோம். இப்போ பாருங்களேன், இது எப்படி ஓதணும்னு மறுபடியும் சொல்கிறேன். முதல்ல ஓதுறது தப்பு. சரிங்களா? இப்போ நான் 6 விரலுக்கு நீட்டி ஓதணுங்க. ஓகே, 6 விரலுக்கு நீட்டணும். சரிங்களா? இப்போ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். என்னன்னா வார்த்தையில் மத்துடைய எழுத்து வரும். ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து வரணும். இங்கே எங்கே வார்த்தையில் இது ஒரு வார்த்தை, லாலன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. சரிங்களா?
இதுல மத்தோட எழுத்து என்ன இருக்கு? அலிஃபு லாது இருக்கு. சரிங்களா? இங்க அலிஃப் இருக்கு, லாதுக்கு என்ன இருக்கு? சபர் இருக்கு. அப்போ அலிஃபுக்கு சுக்குன் வந்து லாதுக்கு என்ன இருக்கு? சபர் இருக்கு. அப்போ நம்ம இங்க எப்படி வாசிக்கணும்? லா. அப்ப இது மத்தோட எழுத்து. இந்த மத்தோட எழுத்துக்கு அதுக்கு அடுத்து எழுத்து பாருங்களேன், 2 லாம் இருக்கு. ஒரு லாமுக்கு என்ன இருக்கும்? சுக்குன் இருக்கும். ஒரு லாமுக்கு சபர் இருக்கு. சரிங்களா? சரிங்களா? அப்போ இது 2 லாம் ஆக்சுவலா சத்து இருக்கு அப்படின்னா 2 லாம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு லாமுக்கு சுக்கூனும் ஒரு லாமுக்கு சபர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சத்து இருக்கு என்றாலே ஒரு எழுத்துக்கு சுக்கூனும் இன்னொரு எழுத்துக்கு என்ன இருக்கும்? சபரோ இல்ல சேரோ இல்ல பேசோ இருக்கும். அதே மாதிரிதான் இங்க இருக்கு. அப்போ இந்த அலிஃபுக்கு அடுத்து உள்ள லாமுக்கு என்ன இருக்கு? சுக்கூன் செய்து இருக்கு. சரிங்களா? சத்து செஞ்சு இருந்தாலும் சுக்கூன் செய்துதான் இங்க என்ன செய்யுது? உள்ள மறைஞ்சிருக்கு. அப்போ இதை நம்ம சேர்த்து தான் இங்க என்ன செய்யணும்? ஓதணும். அப்போ இந்த லா அந்த லாதையும் லாமையும் சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 விரலுக்கு நீட்டணும். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு சேர்த்து படிக்கணும். சேர்த்து படிக்கும் போதோ இல்ல சேர்த்து படிச்சோம் இல்லையா? சேர்த்து படிக்கும் போதோ அல்லது நிறுத்தி படிக்கும் போது, சுக்கூன் செய்து நிறுத்தி படிக்கும் போதும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 6 விரலுக்கு நீட்டணுங்கிறது தான் மத்துல் லாசிம். இப்போ நாம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, வார்த்தையில் மத்துடைய எழுத்து வந்து அதே வார்த்தையில் அதற்கு பின்னால் சத்து செய்யப்பட்ட எழுத்து வருவதற்கு, அதாவது சேர்த்து படிக்கிற மாதிரி எழுத்து வந்துச்சு, சத்து செய்யப்பட்டு வந்துச்சு என்றால் அதெல்லாம் 6 விரலுக்கு நீட்டணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சத்து செய்யப்பட்ட ஒரு மத்துடைய எழுத்து வந்து அதுக்கு அடுத்துள்ள எழுத்து சத்து செய்யப்பட்டு வந்தது என்றால் அந்த இடத்துல கட்டாயமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 6 விரலுக்கு நீட்டணும். அவ்வளவுதான். அப்போ ஓகே, இப்படிதான் ஓதணும். அப்போ லாலன் என்ற வார்த்தையில் அலிஃப் சுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன் உள்ள எழுத்து ஃபத்தக செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மத்துடைய எழுத்தாகும். மத்துடைய எழுத்திற்கு அப்புறமா அதே வார்த்தையில் லாம் சத்து செய்யப்பட்டு இருக்கு. அதாவது இப்போ பாருங்களேன், இங்க அதை வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த இதை நீங்க படிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த இதுதான் என்ன? மத்துல் லாசிமுல் கலீமையில் முசக்கிலி என்று கூறுகிறார்கள். அதாவது வார்த்தையில் வரக்கூடிய அதே ஒரே வார்த்தையில வருது இல்லையா? ஒரே வார்த்தையில நம்ம என்ன எழுத்துல வரல, ஒரே வார்த்தையிலேயே இந்த சட்டம் வர்றதுனால அது கலிமையில் முசக்கிலி என்று கூறுகிறோம். இது ஏன் முசக்கில் என்று கூறுகிறோம் என்றால், முசக்கல் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை நம்ம நீட்டுறது 6 விரலுங்கும் போது மூச்சு பிடிக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அது கடினமாக இருக்கும். சேர்த்து அந்த இடத்துல நீங்க சேர்க்கவும் செய்யணும், அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? 6 விரலுக்கு நீட்டவும் செய்யணும். அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறனால இது கலிமையில் முசக்கில் என்று கூறுகிறாங்க. அதே அல் மத்துல் லாசிமுல் கலிமையில் முஹஃபஃப் என்றால் இது ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லலாம் நம்ம வந்து 2-3 பார்த்துருக்கோம். சரிங்களா? அதில் தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா அல் ஆனன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது தப்பு. அல் ஆனன்னு நம்ம வாசிக்கக்கூடாது. இங்கேயே 6 விரல் நீட்டணும். ஆனால் எப்படி நீட்டணும் என்றால் 6 விரலுக்கு நீட்டிங்கன்னா எப்படி ஓதணும்? இங்கே வந்து எப்படி ஓதணும்னா, இந்த அலிஃபுக்கு ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல அலிஃப் சும்மா வரும், சுக்குன் அதுக்கு அடுத்து வருது அப்படின்னா நிறைய இடங்கள்ல அலிஃபுக்கு வேல்யூ இல்லைன்றோம். பட் இந்த மாதிரி இதில் ஏன்னா இது மத்தோட எழுத்து வந்திருக்கு. ஏன்னா ஹம்சா வந்து அதுக்கு சபர் வந்து அதுக்கு இடத்துல எழுத்துக்கு அலிஃப் வந்து அப்படி வந்ததுனால இது வந்து என்ன அப்படின்னா மத்துடைய எழுத்து. சரிங்களா? இது என்னன்னா அல் மத்துல் லாசிமுல் கலிமில் முஹஃபஃப். இங்கே ஆக்சுவலாக 2 எழுத்துக்கு நீட்டணும். ஆன இங்கே வந்து எல்லாம் போடலை ஒன்று. ஸோ இங்கே 2 எழுத்துக்கு நீட்டணும். இங்கே 6 எழுத்துக்கு கண்டிப்பாக நீட்டணும். அப்போ புரியுது? 6 விரலுக்கு நான் என்ன செய்கிறேன்? இங்கே நீட்டுறேன். ஓகே. இப்போ ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து வந்து அதே வார்த்தையில் அதற்கு பின்னால் சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வருவதற்கு மத்துல் லாசிமுல் முஹஃபஃபி என்று கூறுவார்கள். ஏன் இது முஹஃபஃப் என்று கூறுகிறார்கள் என்றால் இது எளிமையாக இருக்கிறது இல்லையா? முஹஃபஃப் என்றால் ஹஃபஃப் இந்த இடத்துல எளிமையாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஏன்னா வந்து மத்துடைய எழுத்து வந்து அதுக்கடுத்து சுக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சேர்த்து ஓதிடுவோம். அதனால இது வந்து முஹஃபஃபான எழுத்து. சரிங்களா? அப்போ முஹஃபஃபான வார்த்தை. அப்போ அல் மத்துல் லாசிமுல் கலிம இல் முஹஃபஃப். சரிங்களா? அப்போ 6 விரலுக்கு நீட்டியாச்சா? அப்போ இங்கே யார் அப்படின்னா இங்கே சத்து செய்யப்பட்ட எழுத்து. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு நம்ம நீக்கியிருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அல் மத்துல் லாசிமுல் கலிமையில் முசக்கில். சரிங்களா? முசக்கில். சரிங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே 6 நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து
இங்கே பாருங்களேன், அதே இதில் அல்மத்து லாசிமுல் ஹர்ஃபைல் முசக்கிலி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஹர்ஃபை வச்சு பார்க்க போகிறோம். ஹர்ஃப் என்றால் எழுத்தில் வரும். ஒரு அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, இதுக்குள்ளேயே மத்துடைய எழுத்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறது தான் எழுத்தில் படிக்கக்கூடிய மத்துல் லாசிம். இங்கே 6 வரைக்கும் கண்டிப்பாக நீட்டணும். இது என்னென்னா அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃபைல் முஹஃபஃப் அப்படின்னு இருக்கிறதுல இந்த இடத்துல எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல தான் இங்கே ஹர்ஃபைல் முஹஃபஃப் சரிங்களா. இந்த எழுத்து வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்களேன், இங்கே ஒன்று நல்லா கவனிங்க. இங்கே 6 விரல் தான் நீட்டணும், ஒவ்வொன்றுத்துக்கும் 6 விரல் நீட்டப்படும் சரிங்களா. இப்போ பாருங்களேன், இங்கே வந்து அலிஃப் லாம் மீம் இருக்கா, இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம நீட்ட போகிறோம் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நீட்டும் போது நீங்கள் லாமுக்கு 6 விரல் மீமுக்கு 6 விரல் நம்ம நீட்டும் பொழுது நமக்கு அங்கே வந்து நம்ம எவ்வளோ மணி நேரம் நம்மளால் மூச்சு பிடிக்க முடியும். 12 இதுக்குள்ள நீங்கள் வந்து நீட்ட முடியும். 12 விரலுக்கு நீங்கள் நீட்டுற லெவலுக்கு இருக்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அல் மத்து லாசிமுல் ஹர்ஃபைல் முசக்கில் என்று கூறுகிறார்கள் சரிங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ மறுபடியும் பாருங்கள். இப்போ எழுத்து வடிவத்தில் இருக்குது. சூறாக்களுடைய எழுத்து வடிவத்தில் சூறாக்களின் ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள், சூறாக்களின் ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் 3 எழுத்துக்களை கொண்டுள்ள வடிவத்தில் வந்து 3 எழுத்துக்களை கொண்டுள்ள வடிவத்தில் வந்து அதன் நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக இருந்து அதற்கு பின் உள்ள எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு அந்த சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து அதற்கு பின் உள்ள எழுத்தோடு இதுதான் செய்யப்பட்டிருப்பதற்கு சொல்லப்படும். இவ்வாறு வந்தால் அதனை 6 விரல்களை நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு ஓதணும் சரிங்களா. ஒன்றும் இல்லைங்க, என்னன்னா இந்த அலிஃபை எழுதுங்க. அலிஃபை பிரித்து எழுதுனீங்கன்னா அலிஃப் சபர் ஆ, ஹம்சா சபர் ஆ, லாம் ஃபே சேரு லிஃப் அலிஃப் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ இதில் மத்தோட எழுத்து இருக்கானா எங்கேயுமே கிடையாது. அலிஃப்ல மத்தோட எழுத்து கிடையாது சரிங்களா. இப்போ அதே அலிஃப் வந்து மத்தோட எழுத்து தான், பட் என்னன்னா இந்த இடத்துல அலிஃப் வந்து மத்தோட எழுத்து கிடையாது. ஏன்னா மத்தோட எழுத்துனா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கணும், சபர் இருக்கணும். அப்போ மத்தோட எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்பட்டு முன்னாடி உள்ள எழுத்து வந்து சபரோ சேரோ பேசப்பட்டிருக்கணும். அதுதான் மத்தோட எழுத்து என்று வா என்று நம்ம பார்த்தோம் சரிங்களா. அந்த மாதிரி பார்க்கணும். அலிஃப் வந்துட்டா மத்தோட எழுத்துன்னு கிடையாது சரிங்களா. அப்போ அலிஃபை பிரிக்கும் போது இதுல ஏதாவது மத்துக்கான ஒரு இது இருக்கானா இல்லை. ஆனா இங்க இருக்கும் பாருங்க, லாம்ல மத்தோட எழுத்து இருக்கு. லாம பிரிச்சு எழுதுங்களேன். லாம பிரிச்சு எழுதுனா லாம் அலிஃப் சபர் லா மீம் சுக்கூனு இம் லாம். இங்க எது மத்தோட எழுத்து, இந்த அலிஃப் தான் மத்தோட எழுத்து சரிங்களா. இந்த அலிஃபு மத்தோட எழுத்து கிடையாது. இந்த லாம பிரிக்கும் போது லாம் அலிஃப் சபர் லா என்று இருக்கிறது இல்லையா. அப்போ லாமோட ஒரிஜினல் ஃபார்மெட் இதுதான். அப்போ அதுல அலிஃபுங்கிறது இந்த இடத்துல எழுது மத்தோட எழுத்து. அப்போ லாமுக்கு என்ன இருக்கு, சபர் இருக்கு. லாமுக்கு சபர் இருக்கு, அலிஃபுக்கு சுக்கூன் இருக்கு. அப்போ கண்டிப்பா இது மத்தோட எழுத்து தான். அப்போ இந்த மாதிரி மத்தோட எழுத்து ஒரு எழுத்துல வருது என்றால் வந்துருது. அப்போ வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், 6 விரலுக்கு நீட்டணும். ஆனால் அதுக்கு அடுத்துள்ள எழுத்து பாருங்களேன், இந்த மீமுன்னு ஒரு ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மீம் வந்து என்னன்னா, மீமுக்கு என்ன இருக்கு, சுக்கூன் செய்யப்பட்டிருக்கு. லாம் அலிஃப் சபர் லா மீம் சுக்கூன் இம். இதுதான் லாம். இந்த லாமை பிரிக்கும் பொழுது இந்த லாமை பிரிக்கிங்க. இந்த லாமை பிரிக்கும் போது இப்படி எழுதுறீங்க. அப்போ அதுக்கு அடுத்துள்ள மீமை பிரிக்கும் போது எப்படி எழுதுன்னா மீமே சரி மீம் சுக்கூன் இம். அப்போ மீம் சரிங்களா. அப்போ மீம், அப்போ ஒரு சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து இன்னொரு மீம் வருது. அப்போ சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து இன்னொரு மீம் வருதுன்னா அங்க என்ன செய்யணும், நீங்க ஷத்து பண்ணணும், ஷத்து செய்யணும். அப்போ லா நம்ம படிச்சோம் இல்லையா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து ஒரு மீம் வருதுன்னா நம்ம என்ன படிச்சோம், இது சுக்கூன் மீமே சாக்கினா ஒரு சட்டத்துல படிச்சோம். என்ன படிச்சோம், சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து ஒரு மீம் வருதுன்னா அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், இதுகாம் செய்ய வேண்டும். மீமை சாக்கினாவோட இதுகாம் சட்டம் அது சரிங்களா. அப்போ அந்த இடத்துல நம்ம 2 விரலுக்கு என்ன செய்யணும், நம்ம குன்னா கொடுக்கணும். அப்போ இங்க 6 விரலுக்கு நீட்டி 2 விரலுக்கு நீங்க என்ன செய்யணும், குன்னா கொடுக்கணும். அலிஃப் லாம் மீம். ஓகே, இங்க ஏன் நம்ம மீமுக்கு வந்து நான் 6 விரலுக்கு நீட்டினேன், இங்கே நான் 6 விரலுக்கு நான் நீட்டுறேன். ஏன் நீட்டுறேன் அப்படின்னா சுக்கூன் செய்யப்பட்ட யாக்கு எடுத்து என்ன இருக்கு, சுக்கூன் செய்யப்பட்ட யாக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா
இது இருக்கு, அதாவது சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு முன்னாடி கச இருக்கு. அப்போ இது வந்து மத்தோட எழுத்து. சரிங்களா? அப்போ யாக்கு முன்னாடி கச இருக்கு. அப்போ யாங்கிறது மத்தோட எழுத்து, சுக்குன் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எழுத்து கச இருக்கு. ஸோ அப்போ இது மத்தோட எழுத்து. அப்போ இங்கே 6 விரலுக்கு நீட்டணும், இங்கே 6 விரலுக்கு நீட்டணும், அப்புறம் 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். மொத்தம் 14 விரலுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? சாரி, நீங்கள் வந்து 14 விரலுக்கு நீங்கள் வந்து அளவுக்கு நீங்கள் செய்ய போறீங்க. அப்போ 12 விரலுக்கு நீட்டிட்டு 2 விரலுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? குன்னா கொடுக்க போறீங்க. சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃபை முசக்கிலுடைய சட்டத்தை இங்கே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டுமே அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃபை முசக்கிலுடைய சட்டம். சரிங்களா? அப்போ நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? ஓதுறோம். இது எப்போ? சூறாவுடைய ஆரம்பத்தில் இருக்கணும். ஒரு சூறா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்து. அந்த எழுத்துல அந்த எழுத்து எவ்வளோ எந்த எழுத்துனாலும் இருக்கலாம், ஒரு எழுத்தாக இருக்கலாம், 10 எழுத்தாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். பட் அந்த எழுத்துல இப்படி வரணும். இந்த மாதிரி 3 எழுத்தா அது பிரித்து எழுதும்போது இப்படி 3 எழுத்தாக வரணும். அந்த பிரித்து எழுதின 3 எழுத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, பிரித்து எழுதுன 3 எழுத்துல என்ன இருக்கணும்னா, நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இங்கே நடு எழுத்து என்னது? மத்துடைய எழுத்து அலிஃபு. இங்கே நடு எழுத்து மத்துடைய எழுத்து யா. அப்படி மத்துடைய எழுத்து என்னதான் இருக்கணும்? மத்துடைய எழுத்தாக இருந்திருக்கணும். மத்துடைய எழுத்தாக இருந்து அதற்கு பின் உள்ள எழுத்து என்ன இருக்கணும்? சுக்குன் செய்யப்பட்டு, அந்த சுக்குன் செய்யப்பட்ட எழுத்து என்னன்னா, அதுக்கு பின்னுள்ள எழுத்தோடு அதுக்கு பின்னுள்ள எழுத்துக்கு ஏன் இருக்குது? சுக்குன் இருக்குது. அப்போ அந்த சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தோட அதுக்கு பின்னுள்ள எழுத்தோட என்ன செய்யுது அப்படின்னா, இதுகாம் செய்யணும். அப்படி இதுகாம் செஞ்சிச்சு, அதாவது இணையணும். அப்படி இணைஞ்சிச்சு அப்படின்னா அதை 6 விரலுக்கு நீட்டக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஓதணுங்கிறாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, அலிஃப்லாம் மீம் இருக்குன்னா இதை எழுத்து வடிவத்தில் அரபியில் எழுதும்போது அலிஃப்லாம் மீம்னு இருக்கா, இதை எப்படி தான் எழுதணும்? இதை எழுதும்போது இப்படி எழுதுவோம். அப்போ இங்கே லாமை பார்த்தீங்கன்னா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. லாம் அலிஃப் மீம் என்று 3 எழுத்துக்களை கொண்டு இருக்கிறது. அப்போ இதனுடைய நடு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த லாமுடைய நடு எழுத்து, அந்த எழுத்து மத்துடைய எழுத்தாக இங்கே என்ன செய்து இருக்குது? அதாவது அலிஃபு சுக்குன் செய்யப்பட்டு இருக்குது. அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபத்தக செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது மத்துடைய எழுத்து தான் அப்படிங்காங்க. அப்போ இந்த மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா என்ன வந்திருக்குன்னா மீம் சுக்குன் செய்யப்பட்டு இருக்குது. அப்போ மீம் சுக்குன் செய்யப்பட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து சுக்குன் செய்யப்பட்ட இந்த சுக்குன் செய்யப்பட்ட மீம் அதற்கு பின்னுள்ள மீமோடு இதுகாம் செய்யப்பட்டு இருக்கு. அப்போ இதை படிக்கும்போது என்னன்னா லாம் சரிங்களா? அப்படி படிக்கணும். அப்போ சத்து செஞ்சு நம்ம என்ன செய்யலாம்? 6 விரலுக்கு நீட்டி ஓதணும் அப்படிங்காங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து காரிகளும் ஓதுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இந்த இதுவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃபைல் முஹஃபஃப் என்று நம்ம பார்க்கலாம். அப்போ இது என்னன்னா, இது ரொம்ப ஈஸி தான். இது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ரொம்ப ஈஸி தான். என்னென்னா அதே மத்துல் லாசிம் ஹர்ஃபைல் முஹஃபஃப் பார்க்கும்போது எழுத்து வடிவத்தில் சூறாக்களில் வந்திருக்கும். சரிங்களா? இதுவும் எழுத்து வடிவத்தில் வரக்கூடியது தான். ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் 3 எழுத்துக்களை கொண்டுள்ள வடிவத்தில் வந்து ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் இல்லையா, குரானில் சூறாக்கள் இல்லையா, இப்போ நூன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்களை கொண்ட வடிவத்தில் இருக்கும். இப்போ நூனை எழுதுனீங்கன்னா இப்படி எழுதணும். சரிங்களா? இப்படி அது வந்து அது பிரித்து எழுதும்போது இப்படி தான் எழுதும். நூனோட உண்மையான ஃபார்மேட் வந்து இதுதான். அதை நம்ம சுருக்கி தான் இப்படி நூன் மாதிரி அதை ஒரு எழுத்தாக கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இதை நம்ம விரித்து எழுதும்போது இப்படி தான் எழுதணும். இப்படி நம்ம விரித்து எழுதும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா சூறாக்களோட ஆரம்பத்தில் இருக்கணும். சரிங்களா? சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் 3 எழுத்துக்களை கொண்டுள்ள எழுத்தில் வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதை நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக இருந்து அதற்கு அப்புறமாக வருகிறது இல்லையா, அதற்கு அப்புறமாக வரக்கூடிய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டதாக இருந்து. சரிங்களா? அப்போ நடு எழுத்து என்ன இருக்கணும்? மத்துடைய எழுத்தாக இருக்குது. சரிங்களா? வாவுக்கு சுக்கூன் வந்திருக்கு. முதல் எழுத்துக்கு என்ன வந்திருக்கு? லம்மு வந்திருக்கு, அதாவது பேஸ் வந்திருக்கு. அப்போ இது மத்துடைய எழுத்து. அதுக்கு அடுத்துள்ள எழுத்து என்ன இருக்குது? சுக்கூன் வந்திருக்கு. அப்போ தானே அப்படி சுக்கூன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துச்சுன்னா அந்த எழுத்தோடு இதுகாம் செய்யப்பட்டிருக்கு, அதாவது நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக இருந்து அதற்கு பின்னுள்ள எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டதாக இருந்து அந்த சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து அதற்கு பின்னுள்ள
எழுத்தோடு இதுகாம் செய்யப்பட்டிருப்பதற்கு, அதாவது அந்த சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வந்து அதற்கப்புறமா வரக்கூடிய எழுத்தோடு இதுகாம் செய்து வரும். அந்த மாதிரி அதுக்கப்புறமாக உள்ள எழுத்துக்கு வந்து இதுகாம் செய்யப்படாமல் வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இருக்குல்லங்க, இந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்க. சரிங்களா? ஆனால் இங்கே நீங்கள் ஓத முடியாது. இங்கே நீங்கள் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா இங்கே இணைக்க முடியாது. இதுதான் பிகுன்னாவோட எழுத்து தானே. சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து வா வருது, அப்போ இதுதான் பிகுன்னாவோட எழுத்து தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இணைப்பீங்களானா இணைக்க மாட்டீங்க, இணைக்கக்கூடாது. அப்படி ஓத மாட்டோம். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் உள்ள எழுத்தோடு இதுகாம் செய்யப்படாமல் இருப்பதற்கு இணைக்காமல் இருக்கணும். அப்படி இணைக்காமல் சுக்கூன் மட்டும் செஞ்சுட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுதான் அல் மத்துல் லாசிமுல் ஹர்ஃபை முஹஃபஃப் என்று சொல்லலாம். இவ்வாறு வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன செய்யணும், 6 விரலை நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு ஓதணும். ஓதுமா வல்கலமி வமா யஸ்துரூன். சரிங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வக்ஃபு செய்யக்கூடிய எழுத்து நம்ம ஆல்ரெடி இங்கேயே 6 விரல் தான் நீட்டுவோம். 5 to 6 அந்த மாதிரி நம்ம நீட்டுவோம், பார்த்துருக்கோம்னா 4, 5, 6 அந்த மாதிரி படித்தோம். 2 கூட நம்ம நீட்டலாம்னு படித்தோம். சரிங்களா? நம்ம எவ்வளோ நீட்டுறோமோ அது தக்க நீட்டிகிட்டே வரணும். நீங்கள் ஒரு வசனத்துக்கு 2 தான் நீட்டிங்கன்னா அடுத்த வசனத்துக்கு அதே மாதிரி 2 தான் நீட்டணும். 4 நீட்டினீங்கன்னா அதே போல் அடுத்த வசனத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், 4 தான் நீட்டணும். இல்லை நான் 6 நீட்டின எல்லா வசனத்துக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எண்டிங்லேயும் நீங்கள் 6 விரலுக்கு நீட்டி தான் நிப்பாட்டணும். சரி, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பின்னாடி உள்ள கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம 6 விரலுக்கு நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும், நம்ம நீட்டணும். சரிங்களா? இப்போ நான் ஓதுன மாதிரி அதே போல் தான் வேறு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற எழுத்தையும் இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாத் சில நேரங்களில் இப்போ சாது வந்து குரானில் ஃபஸ்ட்டு சூறால ஆரம்பத்தில் இருக்கும். அப்போ இதை வந்து சாதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எப்படி 6 விரலுக்கு இங்கே குன்னா நீட்டணும். சரிங்களா? குன்னால நீட்டணும். அப்போ சாத் சொல்லுங்கள். صاد ميم عين نون كاف قاف. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாது மீமு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா குன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்க. 1 செகண்ட். இதில் வந்து ஒரு மிஸ்டேக் என்னென்னா இதை தப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் ஐன் வராது. சரிங்களா? ஏன்னா வந்து ஐன் ஏ சபருன்னு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து ஐன் அப்படின்னு ரொம்ப நேரம் நம்ம வந்து நீட்ட முடியாது. 2 விரலுக்கு எப்போ போல நெடில் மாதிரி ஓதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐன் அந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா? பட் இந்த மீமு இந்த நூனு இந்த காஃப் இதுக்கெல்லாம் என்னென்னா 6 விரலுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நீட்டணும். சரிங்களா? ஓகே. ஏன்னா இதுக்கு அடுத்துள்ள எழுத்து குரானோட ஆரம்பத்தில் வரும்போது அதுக்கு அடுத்துள்ள எழுத்தோடு நம்ம இதுகாம் செய்ய மாட்டோம். அதனால் இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும் பொழுது இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 6 விரலுக்கு நீட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஐன் ஏன் வராதுன்னு சொன்னோன்னா இது மதுரை எழுத்து கிடையாது. ஏன்னா ஏக்கு முன்னாடி ஐனுக்கு என்ன இருக்குன்னா சபர் தான் இருக்குது, சேரு இல்லை. அப்படிங்கும்போது இது நம்ம வந்து 6 வரைக்கும் நம்ம நீட்ட முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விளக்கம் அதை தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த விளக்கத்தை நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு புரியும். மத்துடைய எழுத்துக்கு பின்னுள்ள எழுத்து சத்து செய்யப்படாமல் சுக்கூன் செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கு மத்து லாசிமுல் ஹர்ஃபை முஹஃபஃப் என்று சொல்லப்படும். இவ்வாறு வந்தால் அதை 6 விரலுக்கு நீட்டக்கூடிய அளவுக்கு வரும். ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஹர்ஃபை முஹஃபஃப்னு வந்தாலே அது என்னென்னா சுக்கூன் செய்யப்பட்டு மதுடைய எழுத்துக்கு அப்புறமா சுக்கூன் செய்யப்பட்டு இருக்கும். சரிங்களா? அதே போல் அது ஹர்ஃபாக இருந்தாலும் அது ஹர்ஃபாக இருந்தாலும் சரி, ஹர்ஃபைலாக இருந்தாலும் சரி, கலிமையிலாக இருந்தாலும் சரி, முஹஃபஃப் என்று வந்தாலே அது சுக்கூன் செய்யப்பட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எளிமையாக தான் ஓதுவோம். அப்படிங்கும்போது எளிமையாக இருக்கும் ஓதுறதுக்கு. அப்படிங்கும்போது 6 விரலுக்கு தான் எல்லாத்துக்கும், இந்த மத்துல் லாசிம் சட்டத்துக்கு எல்லாத்துக்குமே 6 விரலுக்கு தான் நீட்டணும். ஆனால் இந்த முஹஃபஃபுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதே போல் தான் நம்ம 6 விரலுக்கு நம்ம நீட்டுறோம். அது என்ன அப்படின்னா மத்தோட எழுத்துக்கு அப்புறமா சுக்கூன் வந்துச்சு அப்படின்னா
அதை 6 விரலுக்கு நீட்டுறது அல் மத்து லாசிம் ஹர்ஃபைல் முஹஃபஃப். அதே போல் மத்துடைய மத்துல் லாசிமில் வந்து என்னென்னா மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா ஷத்து வந்துச்சு அப்படின்னா அது எழுத்தில் வந்துச்சு அப்படின்னா அது ஹர்ஃபைல் முசக்கல். அதுவே ஒரு வார்த்தையில் வந்துச்சு அப்படின்னா அது ஹர்ஃபைல் கலிமையில் முசக்கல். சரிங்களா, வார்த்தையில் வந்துச்சு அப்படின்னா கலிமையில் முசக்கல். அப்போ நம்ம என்ன செய்யணும், 6 விரலுக்கு எல்லா இதுக்குமே 6 விரலுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், நீட்டிடணும். சரிங்களா, 6 விரலுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், எல்லா இதுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நீட்ட போகிறோம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சத்து செஞ்சோம் அப்படின்னா அப்படி சத்து செய்யணும். சரிங்களா, அதுவே நீங்கள் வந்து சத்து செய்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால முசக்கில்னு சொல்கிறோம். முசக்கலி அப்படின்னு சொல்கிறோம். அல் முசக்கலி. சரிங்களா, அல் முசக்கல் அப்படிங்கிறோம். சரிங்களா, அதுவே நமக்கு சத்து செய்யப்படாமல் சுக்குன் செய்யப்பட்டுச்சுன்னா முஹஃபஃப் என்று நம்ம சொல்கிறோம். இதுதான் மத்து லாசிமுடைய சட்டம். இதில் வேறு ஒன்றும் பெரிய லெவலில் எதுவும் கிடையாது. இப்போ சூறாவோட ஆரம்பத்தில் எழுத்து வடிவத்தில் வரக்கூடிய எழுத்துக்களின் சட்டங்கள் பார்க்கும்போது இதுதான் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாமே ஆரம்பத்தில் வரக்கூடிய. சரிங்களா, அந்த எழுத்துக்கள் மொத்தம் 14 எழுத்துக்கள். அந்த 14 எழுத்துக்கள் சாத், ஹா, துவா, ரா, யா, காஃப், கேஃப், மீம், ஐன், அலிஃப், அடுத்து லாம், சீன், நூன், ஹா, சா, அந்த மாதிரி வருது. சரிங்களா, இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாசிக்க போகிறோம். இது என்னென்னா சுருக்கமாக எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒன்று என்ன எழுதியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இதுகாம்பி குன்னாக்கு எருமலுடன் படித்தோமா இதுகாமுடைய சட்டத்துக்கு, அதே மாதிரி இங்கே ஷார்ட்கட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 14 எழுத்துக்கு என்னென்னா ஸ்வஹ துவரீகுக, அதாவது ஸ்வஹ துவரீகுக மஅஸ் சுன்னதி, ஸ்வஹ துவரீகுக மஅஸ் சுன்னதி. அப்போ ஸ்வாது, ஹா, தா, ரா, யா, காஃப், கேஃப், மீம், ஐன், சீன், நூன், தா. இந்த 14 எழுத்துக்களும் என்ன அப்படின்னா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் வரும். அப்போ ஸ்வஹ துவரீகுக மஅஸ் சுன்னதி. சரிங்களா, இதை தான் நம்ம சொல்லலாம். அப்போ இது என்னன்னா 3 வகை. அதில் அறவே மத்து செய்யக்கூடாதது. சரிங்களா, மத்தே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாதது அது ஒரு எழுத்து. அது என்னன்னா அலிஃப். அலிஃபில் மத்து இல்லை. உதாரணமாக அலிஃப் லாம் மீம். இங்கு அலிஃபை மத்து செய்யாமல் சாதாரணமாக ஓதணும். சரிங்களா, ஏன் தெரியுமா, ஏன் இங்கே நம்ம சாதாரணமாக ஓதணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அலிஃபு வந்து நம்ம விரிச்சு எழுதும் அதோட எழுத்து அதில் வரல. அதனால தான் நம்ம சாதாரணமாக ஓதுறோம். நம்ம முதல்ல விரிச்சு பார்த்தோம் இல்லையா, விரிச்சு எழுதணும் இல்லையா, அப்படி விரிக்கும்போது சாதாரணமாக ஓதணும். அப்போ 2 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு 2வது எழுத்து மத்துடைய எழுத்தாக இருப்பது. 2 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு 2 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு 2வது எழுத்து மத்துடைய எழுத்தாக இருப்பது. 2 எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு 2வது எழுத்து என்ன எழுத்தா இருக்கு, மத்துடைய எழுத்தாக இருக்கு. இவைகள் 5 எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா, 2வது எழுத்து எப்படி இருக்குன்னா மத்துடைய எழுத்தா இருக்கும். அதாவது 2 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு 2வது எழுத்து மத்துடைய எழுத்தாக இருப்பது. சரிங்களா, எப்படின்னா இப்போ ஹா இருக்கு பார்த்தீங்களா, ஹாவை வந்து நம்ம பிரிக்கும்போது முதல் எழுத்து என்ன, 2வது எழுத்துல இருக்கு அலிஃப் வந்திருக்கு. அலிஃபுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஹே எலிப்ஸ் அப்புறம் ஹா. அப்போ இது மத்துடைய எழுத்து. அப்போ 2வது எழுத்து மத்துடைய எழுத்தா இருக்கு. அதே போல யா பாருங்களேன், யா பார்த்தீங்கன்னாலும் அதான் யா. அப்போ இங்கே 2வது எழுத்து அலிஃபு இருக்குது. அலிஃபுக்கு மத்துடைய எழுத்து வந்திருக்கு. சரிங்களா, துவாவும் அதே மாதிரி தான், ஹாவும் அதே மாதிரி தான், ராவும் அதே மாதிரி தான். சரிங்களா, அப்போது அதை தான் என்னென்னா ஹையு தஹூரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையுன் தஹூர. சரிங்களா, ஹையுன் தஹூர. சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்து எல்லாமே இப்படி தான் பிரித்து எழுதுவோம். சரிங்களா, அப்படி எழுதும்போது 2வது எழுத்து என்ன அப்படின்னா 2 எழுத்தாக எழுதப்படும். அந்த 2 எழுத்தாக எழுதப்படுவதில் இவைகளை 2 விரல்களை நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவிற்கே நீங்கள் ஓதணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அதே போல் 3 எழுத்தின் வடிவத்தில் வரக்கூடியது. அப்போ முத வந்து ஒரு இடத்துல வரக்கூடியது நம்ம பார்த்தோம், அலிஃப் மட்டும்தான். அப்போ அலிஃபை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக தான் எப்போவுமே ஓதணும்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அதை நம்ம வந்து எங்கேயுமே மத்து செஞ்சு ஓதக்கூடாது. அதே நீட்டி ஓதக்கூடாது. அலிஃபை ஆரம்பத்தில் வரும்பொழுது
அப்போ இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து அப்போ ஓதலாமானா இங்கே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா 6 விரலுக்கு இங்கே நீட்டக்கூடாது. இங்கே நம்ம ஒரு 2 விரலுக்கு நீட்டினா போதும். இந்த மாதிரி 2 எழுத்து, அதாவது இப்படி வார்த்தைகளை இந்த இப்படி ஹாவ யாவ தோவ ஹாவ ராவெல்லாம் நம்ம வந்து பிரிக்கும்போது எப்படி இருக்குன்னா இப்படி தான் வரும். சரிங்களா? அப்போ இங்கே என்னென்னா நீங்கள் 6 விரலுக்கு நீட்டக்கூடாது. இங்கே நம்ம 2 விரலுக்கு நீட்டினா போதும் அப்படின்னாங்க. சரிங்களா? அப்போ 3 எழுத்தின் வடிவத்தில் வருது தெரியுமா, அங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மத்து லாசிம் சட்டம்லாம் பார்த்தோமா, அந்த சட்டத்தை கொண்டு வரணும். 3 எழுத்து வடிவத்தில் இருக்கணும். அப்போது அந்த எழுத்தில் அதாவது 3 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக இருப்பது. இவைகள் 8 எழுத்துக்களாகும். இந்த நடு எழுத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நூனு, காஃபு, சுவாது, ஐனு, அடுத்து சீனு, லாமு, கேஃபு, மீமுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இதை நம்ம சாதாரணமாக சொல்லும்போது நக்கச அசலூக்கும், நக்கச அசலூக்கும் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி இது வந்து என்னென்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 6 விரலுக்கு நீட்டணும். அப்போ இந்த 3 எழுத்து வடிவத்தில் எழுதப்படும் இவைகளை 6 விரல்களை நம்ம நீட்டக்கூடிய அளவு மடக்கக்கூடிய அளவுக்கு ஓதணும். இங்கே ஐனை நான் சொன்னதை அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஐனை மட்டும் நீங்கள் என்னென்னா 4 அல்லது 6 விரல்களை விரல் அளவிற்கு நீட்டு ஓதலாம். ஐனுக்கு வந்து அவங்க வந்து நான் அவங்களுக்கு அப்போல சொன்னேன்னா 2 விரல் தான் நீட்டணும்னு நான் சொன்னேன். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐனை மட்டும் நீங்கள் 4 விரலுக்கோ இல்லை 6 விரலுக்கோ நீங்கள் என்ன செய்யலாம்னா நீட்டு ஓதிக்கலாம். காரணம் நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக கிடையாது. அதனால தான் நடு எழுத்துனா ஐனை பிரித்தோம் இல்லையா, ஐன்னு பிரித்தோமா, ஐன் ஏ சேரு ஈ, ஆனால் ஐன் சபர் தான் இருக்குது. ஐன் ஏ சேருன்னு வந்துச்சுன்னா ஈ வந்துச்சுன்னா தான் அது மத்துடைய எழுத்து. ஆனால் இங்கே வந்து ஐன் ஏ சபரு ஐ அப்படின்னு இருக்குது. அப்போ ஐ அப்படின்னு நம்ம வந்து நம்ம நீட்டுறது ஒரு சாத்தியக்கூற இருக்காது. ஸோ ஆனால் நான் 2 விரலுக்கு நீட்டலாம்னு சொன்னேன். 2 விரல் இல்லை, நீங்கள் 4 விரலுக்கோ இல்லை 6 விரலுக்கோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீட்டிக்கலாம். நீங்கள் கொஷின் கேட்கலாம்ல, இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஐனுக்கு வந்து மத்தோட எழுத்துலையே அங்கே நீட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன், விதி விலக்கு என்னென்னா நீங்கள் 4 விரலுக்கும் நீட்டிக்கலாம், 6 விரலுக்கும் நீட்டிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். சரிங்களா? ஆனால் வந்து நம்ம வந்து நீட்டக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. நார்மலாக ஓதணும்னு கிடையாதான். நான் 2 விரலுக்கு நெடிலுக்கு நான் சொல்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அப்படி இல்லை. ஐன் ஐன் அப்படி 4 விரலுக்கும் நீட்டிக்கலாம், 6 விரலுக்கும் நீங்கள் நீட்டிக்கலாம். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து இந்த சட்டத்தில் பார்த்துட்டோம். அப்போது மத்துல் லாசிம் பற்றி நம்ம ஃபுல்லாக படித்தாச்சு. அதோட எக்ஸ்ட்ரா சூறாவோட ஆரம்பத்தில் எழுத்து வடிவத்தில் வரக்கூடிய மத்துடைய எழுத்துக்களுடைய சட்டங்களையும் படித்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது ரிலேட்டடாக எதுவும் வந்து டவுட் இருந்தாலும் என்கிட்ட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் ஹோம்ஒர்க் இந்த மாதிரி ரிலேட்டடாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு தனியாகவும் சென்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது யாருக்காவது உபயோகமாக இருக்குமோ அவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வோம். நம்மளால் ஒரு 4 பேர் குர்ஆன் நல்லா ஓதுனாங்க அப்படின்னா அதை நன்மை நம்மளே வந்து செய்யும்படியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.